முட்டை சாதம் சாப்பிட்ருப்போம். ஆனால் ஆம்லேட் முட்டை சாதம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது செய்ய 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இதோடு சேர்த்து 2 சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா முட்டை ஆம்லேட் ரெடி. இப்போ இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆம்லேட்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வடிச்சு வச்ச சாதம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸும் அந்த ஆம்லேட்டும் ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஆம்லேட் முட்டை சாதம் ரெடி. இந்த சாதத்துக்கு ஆம்லேட் தான் அதிகமாக இருக்கணும், ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.